குட் மார்னிங் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க காய்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் நம்மளுடைய வீட்டு தோட்டத்துலேருந்து. இங்கே பாருங்கள் எப்படி பழத்தை உண்டு வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தெரிகிறதா பார்த்தீங்களா 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 எப்படி சுற்றி சுற்றி கழித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி. சரியா? அப்போ அப்படி தான் நடக்குது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பழங்களை வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என்னென்ன பழம் இப்போ நாங்கள் எடுத்துருக்கோம்னா, அண்ணன்னாவும் கிட்ட கொண்டு வாங்க, இப்படி வாங்க அது வேணாம், கையை மட்டும் தான் நான் காட்டுறேன். அண்ணன்னாவும் கஜு இவ்வளவு நம்ம நானா சொன்னேன் அவன் இப்படி வந்து துணியை போட்டுட்டு என்ன காட்டுறீங்கம்மா அப்படியா? நான் சொன்னேன் அவனை இப்படி துணியை போட்டு வாண்டு கொஞ்சம் வெயில் நானே வச்சு காட்டுறேன். பாருங்க, அண்ணாவும் இவ்வளோ கஜ்ஜி பழமும் எடுத்துருக்கோம். இதுக்கு தண்ணி நான் உன்னை இது பண்ண சொன்னேன். இவ்வளோ ஒரு திங்க பாருங்க. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பிறகு வீட்டை கொண்டு கழுவி போட்டு சாப்பிடுவோம். சரியா? நல்லது தான், இருந்தாலும் கழுவி போட்டு சாப்பிடுவோம். சரியா? இப்போ வாங்க, இன்னும் பழம் நாங்கள் ரெடி பண்ணதை பிடிச்சிக்கொள்ளுங்கம்மா. இப்போ பாருங்கள், அதெல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குது. இன்னும் பழம் இருக்குது. இந்த பழமெல்லாம் இன்னும் பழம் இருக்குது. அதையெல்லாம் அறுவடை செய்துட்டு போவோம். சரியா? வாங்க, எங்கே நம்ம போகிறோம், பழம் அறுவடை செய்ய போகிறோம். எங்கே நாங்கள் போகிறோம், பழம் அறுவடை செய்ய போகிறோம். எதுக்கு நம்ம போகிறோம்? ஐயா, எங்கிட்ட இது கடலைன்னு சொல்லுவோம்ல, அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. சரியா? இப்போ நாங்கள் என்ன பழம் அறுவடை செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாருங்க, சூப்பர் பழம். ஜுஜு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஜம்புக்காய், வெயிலுக்கு இதமான ஜம்புக்காயை நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். பாருங்க, ஓகேவா? பாருங்க நண்பர்களே, வாருங்கள் நண்பர்களே, ஒன்றாய் நாம் சேர்ந்து போவோம். எங்கே நம்ம போகிறோம், ஜம்புக்காய் அறுவடை செய்ய போகிறோம். எங்கே நாங்கள் போகிறோம், ஜம்புக்காய் அறுவடை செய்ய போகிறோம். எப்படி நாங்கள் போகிறோம்? அடுத்து என்ன சொல்லுவாங்க? என்ன ஒன்றுபட்டால் நினைத்தால் சாதிக்க முடியும், அப்படியா? முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஜம்புக்காய போகிறோம். எங்கே நாங்கள் போகிறோம், ஜம்புக்காய் அறுவடை செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, இவ்வளோ ஜம்புக்காய் இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் ஜம்புக்காயும் அறுவடை செய்து கொள்ளுவோம். ஓகேவா? இந்த கேமராவில் என் முகம் பெருசாக தெரியுது. அப்படி இல்லை, என் முகம் இப்படி சின்னது. இந்த பாருங்க, எப்படி வச்சு அப்படி குட்டி பேசுகிறேன். சரியா? இப்போ வாங்க, நாங்கள் ஜம்புக்காய் உண்டு நல்லா பழுத்துருக்கதா அங்கே பாருங்க. துள்ளி கொதிச்சு இது என்னென்னு கேட்டால் வீடியோ கட்டாச்சு. இது சிவந்திருக்கு. ஓகேவா? அச்சோ, இப்போ தான் பார்க்குறேன். நான் கியூடெக்ஸ் போடலை. சரி, பரவாயில்ல, சரியா போட்டுக்கோம். சரியா? லைஃப் டைமில் கியூடெக்ஸ் போட்டுக்கோம். சாப்பிட தான் மனசு வருது. இது சூப்பரான இதுதான். சாப்பிட்டு பார்க்கலாம். சரியா? தேன் மாதிரி இனிக்குது. எங்களோட வீட்டில் உண்மையாக சொல்லுவேன், பிம்பிளிக்காய் கூட இனிக்கும், குளிக்கலாம். போய் சொன்னால் வந்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பர் பிம்பிக்காய், செம்மையாக இருக்குது. மரத்தில் இவ்வளோ இருக்கு. அப்படி தான் வேணுமா? சரி வாங்க, அப்போ நம்ம வந்து சாப்பிட்டோம். அதை பிஞ்சு பாருங்க அப்படி இருந்து. அது நெல்லிக்காய் மாதிரி அழகாக இருக்குங்க. மலர்களில் ஆடு நிலம் புதுமையே, மனதுக்குள்ளோடு அழகாக இருக்குல்ல? நீங்கள் தான் அறுவடை செஞ்சோம். அம்மா, அமேசான் காட்டுக்குள்ளே போகிறேங்க. வாங்க, ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். வாயு பகவானே, வர்ண பகவானே, வாயு பகவானா, வர்ண பகவான்னா மலைக்கா பிடிக்க தெரியும். இந்த பாருங்க, ஜல்வா நல்லா பழுத்து
சிவப்பாக இருக்கணும். இங்கே வேறு எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சேன் கல்ல ஜம்புவை கண்டுபிடிச்சேன். ஐயா அது வேற. அட டிஷ்ஷா கீழே வையேன். இந்த கட்டு கல்லு மேலே. அடிமானே தேனே மயிலே குயிலே என்று அந்த இருக்கட்ட அந்த வாழப்படி. நீ உறங்கும் போது உளறலை கேட்டேன் நன்று. பார்த்தீங்களா? கண்டுபிடிச்ச தெரியுதா? நோயை கண்டுபிடிச்சேன். அம்மா இதை பிடிச்சிக்கொள்ள இப்படி மேலே பிடிச்சிக்கோ. ஐயோ கண்ணுக்குள்ள ஏதோ போயிடுச்சு. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அவரை காப்பாத்தன் கருத்தர். அந்த வீடியோ ஆஃப் ஆயிரும். அடிக்கடி வீடியோ ஆஃப் ஆயிரும். அது சரி ஏதோ சாப்பிட்ருக்கு. அதை நீங்கள் அப்படி இருந்தால் அதே சாப்பிட்டுக்கட்டும். சரியா? எங்களுக்கு இது போதுமே. இங்கே பாருங்க. முதல் காட்டினதில் எப்படி இருந்துச்சு? முதல் காட்டினது எப்படி இருந்துச்சு? ஒரு அரை பச்சை கிளி பச்சையாக இருந்துச்சுண்ணா. இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. டார்க் பச்சை. ஐயோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது டார்க் பச்சை, நுடியில் அப்படியே சிகப்பு. சூப்பராக இருக்குது. அழகாக இருக்கு. ஐயோ ஜம்புக்கா அழகா, மரம் அழகா, அதில் வீடியோ எடுக்கிறது கிளி அழகான்னு தெரியலையே. கிளி அழகா, கிளை அழகா, காய் அழகா. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக இருக்குது. இவ்வளோ அழகை ரசிக்க தந்த இறைவனுக்கு நன்றி. உண்மையில் சொல்கிறேன் நான் பரவசத்தில் இருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்க. ஓ மை காட். இயற்கை தான். என்ன அழகு என்ன. இங்கே பாருங்களேன் இறைவனின் படைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வியந்து போகிறேன். இறைவா உன்னை நினைத்து நான் வியந்து போகிறேன். என் அன்பு இறைவனே. அழகா இருக்குங்க. அது அழகா இருக்குது. சத்தியமாக சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அங்கே போயிருக்கோம். அங்கெல்லாம் நிறைய இதெல்லாம் எனக்கு வேணும், சாப்பிடணும் அப்படின்லாம் நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் நினைக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொத்து கொத்தா சிகப்பா, பச்சையா, மஞ்சளா, அழகழகா இருக்குது. எனக்கு பார்க்க கண்ணுக்கு நல்லா இருக்குது. அதனால சந்தோஷமாக இருக்குது. அது அப்படியே காற்றுல ஆடி சந்தோஷமாக டூயட் பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சரியா? உங்களுக்கு காட்டணுமே இதனா. இருங்க வரேன். பாருங்க. அடுமடி தொட்டில் இன்னும் 5 திங்கள் போனா அழகு மலரன்னு என ஆனார். ஆதரித்தாள் தென்மதுரை மீனாள். அதில் கேட்சிலாதான் தெரியல. புல்லன். வா பாருங்க காஸ். பாருங்களே இப்படி இருக்குன்னு. அழகு கடவுளே. கண்ணு இருந்துடக்கூடாது. மாஷா அல்லாஹ் அப்படி சொல்ல வேண்டாம் உங்களுக்கு. இந்த அழகான இந்த மரத்தை எனக்கு பரிசளித்தது யார் தெரியுமா? இந்த அருமையான இந்த இயற்கையான இந்த மரம், இந்த சீதனத்தை எனக்கு தந்தது யார் தெரியுமா? என்னுடைய சித்தி, என்னுடைய கடைசி எனக்கு இதை பரிசளித்தாங்க. அம்மா இது என்ன உடுப்பு அதில் போட்டு இதை என்னுடைய கடைசி சித்தி எனக்கு. நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு இந்த மரத்தை பரிசளித்தாங்க. நான் அந்த மரத்தை அங்கே வச்சுருந்தேன். அதில் வேர் கரையான் பிடிச்சிருச்சு. அதுக்கு பிறகு அது சோர்ந்து இருந்துச்சு. ஆனால் சோர்வாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். நல்லா அறியாது ஏதோ கடிச்சு விட்டுருச்சு. எனக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவங்க உயிர் இருந்துச்சு அதில். அம்மா எனக்கு ஏதோ கடிச்சு விட்டுட்டுக்கா, என்னன்னு தெரியலையே. இரும்பா என்னன்னு தெரியல. பாருங்க என் கால் எப்படி இருக்கு. பாப்பா வேணா காட்ட வேணாம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்பீங்க உங்கள் ஆள் எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னொரு நாளைக்கு அதோட வீடியோ எடுத்து போகிறேன். சரி ஓகே. அப்போ அந்த மரம் தான் இது. அதனால் எனக்கு எங்களோட சித்தியோட மனசு பாருங்கள் எவ்வளோ நல்லதுன்னா அது மாதிரியே நல்லா இருக்குது. சித்திக்கு நன்றி. ஓகேவா? ஓகே. இப்போ நாங்கள் வாங்க இன்னொரு பழம் அறுவடை பண்ண போவோம். அது என்னுடைய மகள். சரியா? அவள் என்னுடைய மகள். அவளுக்கு பேர் கேணு குட்டி. பார்ப்போம் அவள் இன்றைக்கி பழம் வச்சுருக்கிறாளான்னு பார்ப்போம். சரியா?
வாருங்கள் நண்பர்களே, ஒன்றாக நாம் சோவோம். எல்லாரும் ஒன்றாய் போவோம். இனித்தாலனா முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். போராட சரியான வெயில் எங்கேயும் அப்படிதான். இவ்வளவு ஸ்ரீதேவி மரம் ஃபுல்லாக அப்படியே பழத்தோடு சிரிக்கிறாள். என்னை வர விட்டுட்டு அம்மா வாங்க வாங்கன்னு. தங்கமே வந்துட்டேன், அங்கே வாங்க. இதுதான் நம்மளுடைய பிம்பிளி. ஐ லவ் யூ மை டியர். எப்படி இருக்கீங்கடி தங்கம்? நல்லா இருக்கீங்களோ? அம்மா வந்துட்டுண்டி, அம்மா வந்துட்டுண்டி, பட்டு குட்டி. அம்மா அப்படி தேனே நிறைய பழம் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வச்சுருக்கணும். ஓகேவா? நிறைய பழம், நிறைய புழுக்கள், நிறைய கிளிகள், குருவிகள், நிறைய இதுக்கு எல்லாருக்கும் இப்போயே பழம் கொடுப்ப அளவில் நல்ல பிள்ளை. இது பாருங்க, கீழே விழுந்திருக்கு ஒரு நல்ல பழம். நான் கீழே விழுந்துருச்சு. எந்த பூச்சி கீச்சி எதுவும் இல்லை, நல்ல பழம் கீழே விழுந்துருச்சு. எப்படி விழுந்துச்சுன்னா அது ஓகேவா தான் விழுந்திருக்கும். இருந்தாலும் அதை எடுக்கலாமான்றது கொஞ்சம் பாருங்க கைஸ். சரிங்க, உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன். தெரிகிறானா? இலையது காயதுன்னு தெரியாமல் எல்லாம் காய் தான். சரியா? கடவுளே சொல்ல யாரோ அப்படி. ஆனால் என்ன பிஞ்சாக கிடக்கு. ஒரு சிலர் தான் பழுத்திருக்கு. ஆனால் இந்த பழம் உண்மையிலே அவ்வளோ இனிப்பு தெரியுமா? அவ்வளோ இனிப்பு, இனிச்சிக்கொண்டே இருக்கும். நான் பெருசாக வரமாட்டேன், எப்போயாவது இருந்துட்டு தான் அந்த பக்கம் வாரது. வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கேங்க. சரி, இவனும் லேசாக பழுத்த ஒரு ஆள் இருக்குது. எடுத்துக்கொள்ளும். வெயிலுக்கு வடிவ தெரியுதில்ல. ஓகேவா? இருங்க, பிடிங்கிட்டோம். இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் கழுவ தேவையில்லை, எல்லாமே மழை பெய்யுது தானே, எனக்கு கழுவப்பட்டு தான் இருக்குது. நல்லாயிருக்கும். இதில் ஐயோ ஆர்வம் எனக்கு. கஜு பழம் மட்டும் சாப்பிடலன்னு கேட்காதீங்க, அது கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுவேன். ரெண்டாலும் நான் சாப்பிட்ருவேன் அதையும். சொல்லலை, இது புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு எல்லாம் கொண்டது மாதிரி இருக்கும். ஷார்ட் ஃபுட்ஸ் தானே, புதுசாக இருக்கும். என்ன செய்யும்? உனக்கு என்ன ஆச்சு? தண்ணி குறைவா? அதாட்டி இன்னும் 4 இருக்கா முஸ்தாடி அண்ணு. இன்றைக்கு பிஞ்சுவிட்டால் நாளைக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ சின்ன சின்னதாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியுது எனக்கு. ஓகே, இப்போ நாங்கள் எவ்வளோ பழம் சேகரிச்சிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ பழம் ஓகேவா? இன்றைக்கு பழம் எடுத்துருக்கோம். சில பழத்தை சாப்பிட்டுட்டோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா? என் தங்கத்தை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? பாய் சொல்லுங்களா? பாய், see you நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கண்மணி உதயா. நட்பவி சேனலுக்கு நீங்கள் தாங்களா அனைவரும் பேராதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓகே, பாய். see you next video. பாய்.